நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரம். நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு தேவனுக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷம். அதை இப்படி சொல்கிறேன், நமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷம். அதான் தலைப்பு. நமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷம். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் உண்மையான சந்தோஷம். நம்ம தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான சந்தோஷம். விசுவாசத்தினாலே மோசே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதையே தெரிந்து கொண்டார். விசுவாசத்தினால தனக்கு முன்பாக இருந்த அந்த சந்தோஷத்தை முன்வைத்து பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டு, அதான் தேவ திட்டம். மோசே குறித்த தேவ திட்டம். சந்தோஷத்தோடு தனக்கு முன்பாக இருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவும் தமக்கு முன்பாக இருக்கிற அந்த சந்தோஷத்தை முன்வைத்து பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்கிற தலைப்பு என்ன? நமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷம். அப்போ நம்ம தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்றால் அதுதான் பெரிய சந்தோஷம். இந்த உலகத்தில் வேற எதுவும் நமக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது. உலகத்தில் சில காரியங்கள் நடக்கலாம், அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் அது நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் பாருங்க, அதுதான் பெரிய சந்தோஷம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையை சகித்தார்? அவரால் எப்படி வேதனைகளை சகிக்க முடிந்தது? அவரால் ஆணிகளை எப்படி சகிக்க முடிந்தது? முள்முடி வேதனையை எப்படி சகிக்க முடிந்தது? அவருடைய எண்ணமெல்லாம் சிலுவை பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அவருடைய எண்ணமெல்லாம் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிறது என்று நினைத்தார். அதான் சந்தோஷம். பிதாவுடைய சித்தம் நடக்கிறது, அதைத்தான் முன்வைக்கிறார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய பாடுகள் வேதனைகளை பார்த்து கொண்டு இருக்கவில்லை. எவ்வளவு பெரிய ஆணியை எடுத்து அறைகிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கவில்லை. முள்முடியை பார்த்து கொண்டிருக்கவில்லை. எவ்வளவு பெரிய முள்முடி இது,
அதை பார்த்து கொண்டு இருக்கவில்லை. இதை அவர் யோசித்து கொண்டிருக்கவில்லை. ஈட்டியை எடுக்கிறார்களே, இது சின்ன ஈட்டியா பெரிய ஈட்டியா பார்த்து கொண்டிருக்கவில்லை. இதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியவில்லை. தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற அந்த சந்தோஷத்தை தான் பார்க்க வேண்டும். இயேசு அதை தான் பார்த்தார். தனக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தை தான் இயேசு பார்த்தார். இந்த பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், சிலுவையில் அவரை துன்புறுத்துகிற காரியங்கள், இதெல்லாம் எதுவும் அவர் என்ன செய்யல, பார்க்கல. அதே போலதான் தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தை பார்க்க வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? தேவ திட்டத்தை நீங்க நிறைவேற்றும் பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷத்தை பார்க்க வேண்டும். இந்த திட்டத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் என்னை நடத்த போகிற மகத்தான பாதை, என்னை கொண்டு செய்ய போகிற மகத்தான கிரியை, என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிற மகிமையான காரியங்கள் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க அத்தனை பேர் மேலும் இருக்கிறது. நீங்க தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்தால் அத்தனை பேரையும் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் கர்த்தர் எழுப்புவார். நீங்க எல்லாம் பகுதி நேர ஊழியர்களாய் எழும்ப வேண்டும். அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அத்தனை பேரையும் நீங்க உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம் என்ன சந்தோஷம்? தேவ திட்டம். இந்த திட்டத்தை நான் செய்யும் பொழுது அதுதான் எனக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்க போய் ஒரு வீட்டுக்குள்ள கால் வைத்தால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். அந்த வீட்டுக்கு சந்தோஷம் உண்டாகும். அந்த வீட்டுக்கு நீங்க சமாதானம் உண்டாவதாக சொல்லும் பொழுது அங்கு சமாதானம் என்ன செய்யும்? உண்டாகும். நீங்க ஒரு நபர் மேல் கை வைத்து ஜெபம் பண்ணா அவங்க சுகமாவார்கள். அதான் தேவ திட்டம். தேவ திட்டம் தேவ திட்டம் சொல்றோமே, என்ன அது? நீங்க ஒரு வீட்டை போய் ஆசீர்வதித்து சுவிசேஷத்தை சொல்லி ஆசீர்வதித்து ஜெபம் பண்றீங்க பாருங்க, அதான் தேவ திட்டம். ஒரு வியாதி உள்ளவர்களை பார்த்து நீங்க அவங்க தலை மேல கையை வைத்து ஜெபம் பண்றீங்கன்னா அதான் தேவ திட்டம். கர்த்தர் சுகமாக்குவார், கர்த்தர் எழுப்புவார். சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு உங்க வாயிலிருந்து வரும் வார்த்தை அவர்களை கட்டி எழுப்பும். அதான் தேவ திட்டம். எத்தனை பேர் சோர்ந்து போய் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் நீங்க ஆறுதலாய் பேசும் பொழுது அவங்க வாழ்க்கை கட்டி எழுப்புகிறது. நீங்க பேசுகிற வார்த்தை அவர்களை கட்டும், வாழ்க்கையை கட்டும். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு உங்களை பயன்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் திட்டம் போட்டு உங்களை அழைத்திருக்கிறார். இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். என் பின்னாடி நீங்க வந்தீங்கன்னா, என்னை சரியா பின்பற்றுவீங்கன்னா நீங்க பலருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க, பலருடைய வாழ்க்கைக்கு நீங்க நன்மை செய்வீங்க. நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பது தான் என்னுடைய திட்டம். இயேசுவை ஒருவர் சரியா பின்பற்றுவாங்கன்னா
அவங்க மனுஷரை பிடிப்பாங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க, 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அப்போ இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றணும். சிலுவைனா என்னன்னு பார்த்தோம், இந்த வியாதி, பிரச்சனை, கஷ்டம், இது இல்லை சிலுவை. சிலுவை என்பது தேவனுடைய திட்டம். அதனால தான் தன் சிலுவை. இப்போ நீங்கள் உங்கள் சிலுவையை சுமக்கிறீங்கன்னா தேவ திட்டத்தை நீங்கள் சுமக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை மற்றவர்களை தூக்கிவிடும். பல வருஷமாய் சோர்ந்து போய் இருக்கிற ஒரு ஆத்துமாவை சந்தித்து நீங்கள் பேசும் பொழுது அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பிவிடும். அதான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். நம்ம சுயநலமாய் வாழக்கூடாது. நான் எனக்கு என் விருப்பம் இப்படியே நம்ம போகிறதுனால தேவ திட்டம் நடக்காது. நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தான் வாழறாங்க. நான், எனக்கு, என் விருப்பம், என் ஆசை, சுயநலமாகவே வாழறதுனால தேவ திட்டம் நிறைவேறல. ஆண்டவர் சொல்றாரு, என் நோக்கம் உன் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. நீ என் பின்னால வர வேண்டும் என்றால் தன்னைத்தான் வெறுக்கணும். என் பின்னாடி நீ வரைனா தன்னைத்தான் வெறுக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணாமல் சந்தோஷத்தை நினைத்து சிலுவையை சகித்து கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் கேட்கிறார், நீ ரெடியா? உன்னை நீ வெறுக்கிறதுக்கு ரெடியா? சுய வெறுப்பு அல்ல. சுய வெறுப்புனா என்னது? என்ன வாழ்க்கை இது? நான் இது என்ன வாழ்க்கை? இதை நான் வெறுக்கிறேன். இதை சொல்லல ஆண்டவர். சுயத்தை வெறுப்பது. சுயம் இருக்கிறது, தேவ சித்தம் இருக்கிறது. சுயத்தை வெறுத்தான் தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியும். நம்ம சுயத்தையும் தெரிந்து கொள்ள முடியும், சுயத்தை தெரிந்து கொண்டு சுயத்திலையும் வாழ முடியும். ஏன்னா அந்த ஃப்ரீ வில்லை நமக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார், சுத்த சுயாதீனம். நீ சுயத்தை தெரிந்து கொள்றீன்னா நீ உனக்காக வாழ்வ. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க மாட்ட. நீ சுயத்தை வெறுத்து என் சிலுவையை நீ எடுப்பினா, சிலுவை தான் என் திட்டம், என் திட்டத்தை நீ நிறைவேற்றும் பொழுது மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறுவாய். சுயத்தை வெறுப்பது கஷ்டம்தான். ஆனால் சுயத்தை வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றினால் பின்னால் அது மகிமை, பின்னால் அது மகிழ்ச்சி, பின்னால் அது சந்தோஷம், பின்னால் அது வாழ்வு, மன நிறைவு அதில் இருக்கிறது. கர்த்தருடைய திட்டத்திற்கு அர்ப்பணி என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ கர்த்தருடைய திட்டம்னா புரியுதுங்களா? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவது, மற்றவர்களை ஆசீர்வதித்து ஜெபிப்பது, வியாதிஸ்தர்களுக்கு ஜெபிப்பது, சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லி அவர்கள் வாழ்க்கையை தூக்கி விடுவது. இதான் தேவ திட்டம். இந்த தேவ திட்டத்துக்கு அர்ப்பணிக்கணும். இந்த தேவ திட்டத்தை செய்வதற்கு தான்
ஆண்டவர் சொன்னாரு, லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், என் பின்னாடி நீ வர விரும்புவாய் என்றால், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை, இயேசுடைய சிலுவை அல்ல, தன் சிலுவை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிற, சிலுவைனா தேவ திட்டம். தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, அப்போ தேவ திட்டத்தை நம்ம அனுதினமும் என்ன செய்யணும்? சுமக்கணும், அனுதினமும் செய்யணும். அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் ஆண்டவர் சொல்றார். அனுதினமும் எடுத்துக்கொண்டு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வியாதிதான் சிலுவை அப்படின்னு சொல்றாங்க. வியாதிதான் ஆண்டவர் கொடுத்த சிலுவை. அப்ப சிலுவையை எடுக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார். அப்ப வியாதியை நீங்க எடுத்தீங்களா? வியாதியை நீங்க எடுத்தீங்களா? அது வந்ததா? நம்ம வியாதி எடுக்கல, வியாதி வந்தது. அப்போ வியாதியை நாம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இல்லை, வியாதி சிலுவை கிடையாது. வியாதி வந்தால் அவருடைய தழும்புகளால கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. இந்த வியாதி பிரச்சனை இதெல்லாம் சிலுவை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சிலுவைனாலே தேவ திட்டம். தேவ திட்டத்தை அனுதினமும் சுமக்கணும், தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிக்கணும். தேவ திட்டம்தான் நீங்க சுமக்க வேண்டிய சிலுவை. தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிப்பது அது கடினம், அது கஷ்டம்தான். ஆனால் அந்த சிலுவையை தான் நம்ம சுமக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நான் இரத்த சாட்சியா மரிக்க போறேன். இரத்த சாட்சியா மரிக்கிறத விட உயிரோடு இந்த பூமியில வாழ்ந்து தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுப்பதுதான் விலையேற பெற்றது. சிலர் சபையில தேவ திட்டம் அப்படின்னு சொன்னா ஓடிடுறாங்க, நிறைவேற்றத்துக்கு முன் வர மாட்டாங்க, ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, அர்ப்பணிக்க மாட்டாங்க, ஓடி விடுகிறார்கள். தேவ திட்டம் தேவ சித்தம் என்றாலே ஒரே ஓட்டமா ஓடிடுறாங்க. அப்பா நான் இல்லை, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். அப்போ அவங்கெல்லாம் யாரு? இயேசுவை பின்பற்றாதவர்கள், ஓடுகிறவர்கள். இயேசுவை பின்பற்றாதவர்கள் மனுஷரை பிடிக்க முடியாது. அவங்களுக்கு தேவ திட்டம் தனக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷமாய் பார்க்கவில்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையில தெளிவா இருக்கணும். தேவ திட்டம்னா ஓடக்கூடாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஞான இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும், புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், விவேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அதனாலதான் குடும்பத்தில் உங்க பிள்ளைகளுக்கு பைபிளை கற்றுக் கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுங்க. நீங்க முதல்ல பைபிளை படிங்க, நீங்க முதல்ல பெற்றோர் பைபிளை படிங்க. காது கொடுத்து உங்க காதை திருப்பி வேத வசனத்தை கேளுங்க. சின்ன வயதிலேயே உங்க பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். கர்த்தருக்கு நேரா வளர்க்கப்படணும். பிள்ளைகளுக்கு வளர்ந்து வரும்பொழுது தேவ திட்டத்தை சொல்லி கொடுக்கணும், அது முக்கியமானது.
வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உன்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு உன்னை நீ அர்ப்பணி. தேவ சித்தத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு. இல்லை என்றால் பிசாசு வழியை அவன் கெட்டுக்கு போகிற வழியை திறந்து விடுகிறான். நாம பிரவேசிப்பது இடுக்கமான வாசல். அப்ப இடுக்கமான வாசல்னா என்ன? தேவ திட்டத்தை நம்ம செய்கிறோம் என்றால் அது இடுக்கமாக தான் இருக்கும். ஆனால் பிசாசுடைய வாசல், கேட்டுக்கு போகிற அந்த வாசல், அது விரிவானது. அங்கே போயிடக்கூடாது. வாழ்க்கையோடு நம்ம விளையாடக்கூடாது. கவனமாய் நம்ம ஆண்டவருக்காக, அவருடைய திட்டத்திற்காக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழ வேண்டும். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். உன்னுடைய வாயை திறந்து அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, நான் உங்க சித்தத்தை செய்வேன். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? பேசணும், உறுதியா இருக்கணும். ஆண்டவருடைய திட்டங்கள் நிறைவேற்றி முடிக்கப்பட வேண்டும். உன் மூலமாய் நிறைவேற்ற வேண்டிய திட்டத்தை கர்த்தர் உன் மூலமா தான் அதை செய்ய போகிறார். அப்ப என்ன செய்யணும்? இன்னைக்கு தலைப்பு என்ன? நமக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷம். நமக்கு முன்பாக எதை வைக்கணும்? தேவ திட்டம். தேவ திட்டத்தை உங்களுக்கு முன்பாய் நீங்க வைக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தனக்கு முன்பாய் இருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டுத்தான் அவமானம், பாடுகள் எல்லாம் சகித்தார். பிதா திட்டத்தை நிறைவேற்றினார். மோசேயும் அப்படிதான். மோசையை பற்றி தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். விசுவாச வாழ்க்கை. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். எப்படி? சந்தோஷமாய். தேவ திட்டம் என் வாழ்க்கையில நடக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்ததுனால தான் கர்த்தர் மோசேயை பிந்தைய நாட்களில் பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையும் தேவ திட்டத்தை முன்வைத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி நம்ம தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். தேவ திட்டத்தை, அதுதான் சிலுவை, அதை தான் நம்ம சுமந்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷம், அதை நாங்கள் பார்த்து வாழணும். எங்களுக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷம் எங்களுடைய சுயநலமான காரியங்கள் நடப்பது இல்லைப்பா. நாங்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது, ஆத்துமாக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பது, அதுதான் உங்கள் திட்டம். அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ திட்டம் எங்களுக்கு முன்பாக இருக்கிற சந்தோஷமாய் அது காணப்படட்டும். வேற எந்த சந்தோஷம் வேண்டாம். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற சந்தோஷம் எங்களுக்கு முன்பாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்துறேன்.